தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் புறநகர் பகுதியில் உள்ள சர்வதேச பயிர்கள் ஆய்வு மையத்தில் சிறுத்தை ஒன்று கூண்டில் சிக்கியது. அங்கு கடந்த சில மாதங்களாக 2 சிறுத்தைகள் சுற்றித் திரிந்து வந்தன. சிறுத்தைகள் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் கண்டுபிடிக்க ஆய்வு மைய அதிகாரிகள் வனத்துறை உதவியுடன் அவற்றை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சிறுத்தைகளை பிடிக்க கூண்டுகள் வைக்கப்பட்டன. அதில் சிக்கிய ஒரு சிறுத்தை நேரு உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே லாரியின் மேலிருந்த தார்பாயை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உள்மருவா கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் லாரி மீது போடப்பட்டிருந்த தார்பாயை அவிழ்க்க முற்பட்டுள்ளார். அப்போது தலைக்கு மேல் சென்ற உயர் மின்னழுத்த மின்சார கம்பி மோகன்ராஜ் மீது உரசியதில் அவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 1000 கண் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பூக்குழி இறங்கிய பக்தர் குண்டத்தில் விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. பங்குனி திருவிழாவையொட்டி பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வியாழனன்று அதிகாலை பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். அப்போது பக்தர் ஒருவர் காலிடறி குண்டத்தில் விழுந்தார். உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தேவஸ்தானம் கிராமத்தில் அமைந்திருக்கூடிய அதித்தீஸ்வரர் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதித்தீஸ்வரரை இளையராஜா மனமுருகி வேண்டினார். கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் இளையராஜாவுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சாலையில் நடந்து சென்ற கூலி தொழிலாளி மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இராசிங்காபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான இளங்கோவன் மற்றும் அவரது நண்பரான கதிரேசன் ஆகியோர் போடி தேவாரம் சாலையில் நடந்து சென்றபோது பின்னால் வந்த கார் இருவர் மீதும் மோதியது. இதில் இளங்கோவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் இளங்கோவன் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் ராசிங்காபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறியவும் நகராட்சி சார்பில் நட்சத்திர ஏரி பகுதியைச் சுற்றி சுமார் 60 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வார இறுதிக்குள் அனைத்து கண்காணிப்பு கேமராக்களும் பயன்பாட்டிற்கு வரும் என நகராட்சி ஆணையர் சத்யநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் காவல் நிலையம் முன்பு இளம்பெண் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தேசிய ஆதிதிராவிட ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கடந்த 8ஆம் தேதி நடுக்காவிரி காவல் நிலையத்திற்கு தினேஷ் என்பவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது அவரது சகோதரிகள் மேனகா, கிருத்திகா ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றனர். இதில் சிகிச்சை பலனின்றி கிருத்திகா உயிரிழந்தார். இந்நிலையில் தேசிய ஆதிதிராவிட ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான நடுக்காவிரி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சகோதரி மேனகாவிடமும் விசாரணை நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மயானத்திற்கு பாதை இல்லாமல் இறந்தவரின் சடலத்தை வயல்வெளி வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை தொடர்கிறது. அண்டவாக்கம் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மயானத்திற்கு பாதை அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் மயானத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக கோவை அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பன்னுக்கு வரி, கிரீமுக்கு தனி வரி என்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை சுட்டிக்காட்டி பிரபலமானவர். இந்நிலையில் இவர் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் KM மதுபாலா, M கணேசன், K கருணாநிதி, S பெரியாண்டவர் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் தலைவர் N சுரேஷ் ராஜன் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வேலூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு கடத்திச் சென்று வன்கொடுமை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மூதாட்டியிடம் 3 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த 2 பெண்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கலிங்கப்பட்டியை சேர்ந்த மூதாட்டி பெரியம்மாள் அரசு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு பேருந்தில் பயணித்தார். அப்போது பேருந்தில் இருந்த 2 பெண்கள் மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை பறித்ததாக கூறப்படுகிறது.
இதனை கண்ட பிற பெண்கள் கூச்சலிடவே பேருந்தில் இருந்து இறங்கி இருவரும் தப்பிக்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர்களான சர்பட் ராயப்பன், பாலகுமாரன் ஆகியோர் 2 பெண்களையும் அடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கடலூர் நேதாஜி சாலையில் உலர்பருப்புகள், இனிப்புகள் விற்கும் கடையில் வாடிக்கையாளர் போல நுழைந்த நபர் கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ளார். பிரபல மளிகை கடையிலிருந்து வருவதாக கூறிய அந்த நபர் பெண் ஊழியரிடம் 15 கிலோ முந்திரி மற்றும் பாதாம் கேட்டுள்ளார். பெண் ஊழியர் இருப்பு உள்ளதா என்று மாடிக்கு சென்று பார்த்துவிட்டு வருவதற்குள் வாடிக்கையாளர் போல வந்த அந்த நபர் பணத்தை திருடிவிட்டு பைக்கில் தப்பி இருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருடனை காவலர்கள் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் நடந்த சிறப்பு அபிஷேக தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வியாழக்கிழமைகளில் இந்த கோவிலில் சிறப்பு ஆராதனை செய்யப்படும் நிலையில் நேற்று பக்தர்கள் அதிக அளவில் வழிபட்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் நூலிலையில் விபத்திலிருந்து தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. புலிசியா கவுண்டில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் சென்றது. அதனை மீட்கும் பணியில் 2 காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த மற்றொரு கார் காவலர்களுக்கு மிக அருகில் சென்று வாகனத்தில் மோதியது. இதில் வேகமாக வந்த காரில் பயணித்த ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையில் சாலையில் தவறுவிட்ட பணத்தை ஒப்படைத்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. புதுநகர் பகுதியை சேர்ந்த வீரராகவன் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பழனியப்பா பேருந்து நிறுத்தம் அருகில் சென்ற போது பையில் வைத்திருந்த 83,000 ரூபாய் பணம் மற்றும் வீட்டு பத்திரம் ஆகியவை சாலையில் விழுந்துள்ளது. அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் வரதராஜன் அதை எடுத்து வீரராகவனிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்தறிந்த புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா போக்குவரத்து காவலர் வரதராஜனை நேரில் அழைத்து பாராட்டினார். சேலத்தில் தீ விபத்து, பேரிடர் காலங்களில் தீயணைப்புத் துறையினரின் செயல்பாடுகள் குறித்த செயல்முறை விளக்கம் நடைபெற்றது. மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கங்களை செய்து காட்டினர். குறிப்பாக தீ விபத்துகள் ஏற்படும் போது பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பேரிடர் காலங்களில் பின்பற்ற வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் செயல்முறை விளக்கம் நடைபெற்றது. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து சென்னை பனையூரில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தாவேகா தொண்டர்களுக்கு பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு கட்சிகளுடன் தாவேகாவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு வந்ததால் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் மாணவர்களுடன் மதிய உணவு சாப்பிட்டார். சுக்கிலநத்தம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆய்வு செய்த ஆட்சியர் ஜெயசீலன் புதர்மண்டி கிடந்த இடங்களை தூய்மை செய்து வைக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார். பின்னர் டி மீனாட்சிபுரம் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தையும் ஆய்வு செய்தார். காரைக்காலில் மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய துணைநிலை ஆளுநருக்கு தடபுடல் விருந்து வைக்கப்பட்டது. பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் ஐஸ் பிளான்ட் மற்றும் மீன் இறங்குதளம் அமைக்க வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை கிராமத்திற்கு அழைத்த மீனவர்கள் பாரம்பரிய முறைப்படி பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தினர். பின்னர் மீன், இறால், நண்டு என கடல் உணவுப் பொருட்களை சமைத்து தடபுடல் விருந்து படைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏர்த்தாங்கல், ஏரியான்பட்டி, காவாய்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலைகள் சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. பழுதடைந்த சாலைகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டக்கூடிய கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அறுவடை பொருட்களை கொண்டு செல்வதில் தொடங்கி பள்ளி குழந்தைகள் வரை பலரும் பாதிக்கப்படுவதாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சென்னித்தோட்டம் பகுதியில் செப்பு கம்பிகளை திருடியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான கடையில் 30 கிலோ எடையுள்ள செப்பு கம்பிகளை திருடிவிட்டு நபர் ஒருவர் தப்பி ஓட முயன்றார்.
இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அது நெல்லை மாவட்டம் திசையன்விளையைச் சேர்ந்த லிங்கபாண்டியன் என்பதும் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் சோளிங்கர் நரசிம்மசுவாமி மலைக்கோயில் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1305 படிகள் கொண்ட மலைக்கோவிலில் 5 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் படி வழியாக சென்று தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை கைதிகளுக்கு தனியார் மருத்துவமனை பங்களிப்புடன் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 208 சிறை கைதிகளுக்கு முழு உடல் பரிசோதனை மற்றும் 100க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்கம் சார்பில் சிறைத்துறை நூலகத்திற்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன.